ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரிசுத்தரே, மகா இரக்கம் நிறைந்தவரே, இந்த நேரத்தையும் கர்த்தர் தாமே எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த அடிமையை ஆசீர்வதித்து கர்த்தாவே, உம்முடைய வேதத்தை அறிய, உம்முடைய வேதத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை புரிந்து கொள்ள கர்த்தாவே நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. என் பாவங்களையும் தப்பிதங்களையும் கர்த்தாவே ஒரு முறை கூட மன்னித்த ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எனக்கு விட்டுக் கொடுப்பீர் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். அன்பின் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனோடே லோத்தும் எகிப்தை விட்டு தென்திசையிலே வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். அவன் தன் பிரயாணத்திலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கு ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டான். தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இப்போ ஆபிரகாம், அவன் மனைவி லோத் எல்லாரும் இப்போ எகிப்துல இருந்து சவுத் சைடாக அப்படியே வராங்க. அப்படி வரும்போது அவனுடைய மிருகங்கள், ஆடு மாடு பொன், அவனுடைய எல்லா விதமான ஆஸ்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் ரொம்ப சீமானாக இருக்கான். சீமான்னா நல்ல ஒரு சிறப்பாக வாழக்கூடிய ஒரு ரிச்சஸ்ட் பர்சனாக இருக்கான். அவன் அங்கேருந்து சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பும் போது பெத்தேல்ன்ற ஒரு இடத்துக்கு வரான். பெத்தேல்ல இருந்து ஆயிக்கு ஒரு நடுவா தான் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அங்க இவனுடைய ஷெல்டர்ஸ் எல்லாம் அங்க போட்டுட்டு அங்க ஒரு தான்ல முதல்ல ஃபர்ஸ்ட் போனோடனே அங்க ஒரு கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்க அவர் ப்ரே பண்றான். ப்ரேயர் பண்ணிட்டு ஆபிரகாமுடனே வந்த லோத்தும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இவங்ககிட்ட நிறைய ஆடு மாடு மக்கள்லாம் நிறைய பேர் வேலைக்காரங்களாம் இருக்காங்க. இப்போ அவங்க போயிருக்கிற இடம் ஒரு சின்ன இடமா இருக்கணும். அதனால் அந்த இடத்துல இவங்களால ஒன்றா இருக்க முடியல. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தண்ணி, அங்கே கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். இவங்க நிறைய பேர் இருக்கும்போது அந்த இடம் அவங்களுக்கு பத்தாது. ஸோ அதனால் அவங்களால ஒன்றா அங்கே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அங்கே எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ லோத்துடைய ஆடு மாடுகள், ஆபிரகாமுடைய ஆடு மாடுகள், இது மேய்க்கிறதுக்கு அங்கே போதுமான விளைச்சலான நிலங்கள் கம்மியாக தான் இருந்திருக்கும், இல்லாமல் இருக்காது. இவங்ககிட்ட அதை விட அதிகமான நிறைய நூற்றுக்கணக்கான ஆடுகளும் மாடுகளும் நிறைய இருந்திருக்கும். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பவருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பவருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அதாவது இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, ஆபிரகாமுடைய மந்தை மேய்க்கக்கூடியவர், அதாவது அவருடைய மேனேஜர்னு வச்சிங்களேன், அவங்களோட எல்லா அந்த ஆடு மாடுகளெல்லாம் பார்த்துக்கக்கூடியவரும் ஒரு மேய்ப்பர், முக்கியமான பர்சன். அதே மாதிரி லோத்துடைய அவருடைய ஆடு மாடுகள்லாம் பார்த்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பர்சன். இவங்க ரெண்டு பேருக்குமே ஆர்கியூமெண்ட்ஸ், வாக்குவாதம்.
ஏதோ ஒன்று நடந்திருக்கு. நீ என் இடத்துல ஏன் வர, நான் என் ஊர் இடத்துல வரேன் அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் சண்டை வந்ததால் இது வந்து ஆபிரகாமுக்கும் லோத்து வரைக்குமே போயிட்டுருக்கு. அவங்களுக்குள்ளேயும் வாக்குவாதம் வந்திருக்கு. அப்போ ஆபிரகாம் வந்து, நீயும் நானும் சகோதரர்கள், உனக்கும் எனக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாது, நம்ம ஏன் சண்டை போடணும், நீ வேற நான் வேற கிடையாது அப்படின்னு லோத்துக்கிட்ட ஆபிரகாம் சொல்ல ஆரம்பித்தோடனே, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். என்ன ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சன்னா இங்கேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆபிரகாம், இந்த நாடு முழுக்க உன் முன்னால் இருக்கு, நீ எப்படி வேணா போ, நீ என் கூட சண்டை போடுறதுக்கு பதிலாக உனக்கு எங்கே நல்ல சிறப்பாக நீ வாழ்வேன்னு நினைக்கிறியோ அந்த இடத்துக்கு போ, நீ ஏன் அந்த இடத்த செலக்ட் பண்ணிக்க, நீ ரைட்டில் போனீங்கன்னா நான் லெஃப்டில் போகிறேன், நீ ஃப்ரண்ட்டில் போனீங்கன்னா நான் பேக்கில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நீ எந்த பக்கம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறியோ அந்த சைடு போ. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் பாலைவனமாக இருக்கும், ஒரு பக்கம் நல்ல புல்வெளிகள் நிறைந்த இடமா இருக்கும். இப்படி தான் அந்த, ஏன்னா அதெல்லாம் பாலைவன தேசங்கள். நம்ம இந்தியா மாநிலம் எங்கேயுமே சிறப்பான புல்வெளிகள்லாம் இருக்காது. அப்பேற்பட்ட இடத்துல கூட அவன் சொல்கிறான், எந்த பக்கம் பிடிச்சிருக்கோ அந்த பக்கம் நீ அப்படி போ, நான் அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைடே நான் போகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லா இருந்தால் போதண்டா அப்படின்னு சொல்கிறான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவோருக்கு போவும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அதாவது லோத் அப்படியே அந்த இடத்தெல்லாம் அப்படியே சுற்றி பார்க்குறான். கண்ணு எல்லா இடத்தையும் பார்க்கும் போது அங்கே யோர்தானுடைய நதியே அந்த சைடு போகுது. அந்த பக்கமாக அப்படியே ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குது, ஒரு மலைப்பகுதி கூட இல்லை, ஒரு நதி கரையோரமான ஒரு பகுதியை பார்க்குறான். அங்கே நல்ல சிறப்பான வாட்டர் சோர்ஸஸ் இருக்குது, புல்வெளிகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த இடத்த பார்த்தோன்னே அவனுக்கு அவன் கண்ணுக்குள்ளே ஒரு ஸ்பார்க் வந்துடுச்சு. அது வேறு எந்த இடமும் இல்லை, சோதோம் கொமோரான்ற இடம்தான். அந்த இடத்து தான் ஒரு பெரிய பிரச்சனை வரும், ஃப்யூச்சரில் பார்ப்போம். அந்த இடம் தான் ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணப்படும், அடிக்கப்படும். அதுக்கு ஏன் காரணம்லாம் நம்ம வரும்போது படிப்போம். ஆனால் அந்த இடம் எப்படி இருந்திருக்கு, ஃபஸ்ட்டு கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்த ஒரு இடம். அது எகிப்து தேசத்தை போலவும் இருந்துச்சு. ஒரு எகிப்து தேசம் எவ்வளோ செழிப்பாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செழிப்பான இடமாகவும் இருந்தது. கர்த்தருடைய கார்டன் போலவும் இருந்த ஒரு இடம்தான். ஆனால் அந்த இடத்த பார்த்தோன்னே இவர் போகிறேன்னு சொல்லிட்டார். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஓ மை காட். இப்போ இவன் எங்க செலக்ட் பண்ணி போயிருக்கான், ஒரு சிறப்பான ஒரு இடத்துக்கு போயிருக்கான், செழிப்பான ஒரு இடத்துக்கு போயிருக்கான். அப்படி போன இடத்துல கிழக்கு பகுதியில் ஒரு செழிப்பான இடத்துக்கு பிரயாணம் பண்ணி போனதுக்கு அப்புறமா இவங்க 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க. யாரு? ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிஞ்சிட்டான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கும் நேரே கூடாரம் போட்டான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருக்கிறாரு. லோத்து யோர்தான் நதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமபூமி, ஒரு சிறப்பான ஒரு பூமியில் போயிட்டு அங்கே ஒரு சிட்டியில் போயிட்டு சோதோம் அப்படின்ற ஒரு அங்கே எதிர்க்க அவருடைய கூடார டென்ட்டெல்லாம் போட்டுட்டு அவர் ஒரு குடும்பத்தை நடத்த ஆரம்பிக்கிறாரு. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள்.
லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார் அப்படின்றார். இப்போ என்ன ஆகுது, சோதோமுடைய ஜனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறுக்கிட்ட ரொம்ப கெட்டவர்களாக இருக்காங்க. அவங்க வந்து கடவுளுடைய பார்வைக்கு மகா பாவிகளும், சாதாரண பாவிகளாக இல்லை, மகா பாவிகள். மகா பாவிகள்னால் என்ன மாதிரி இருப்பாங்க, அதிகமாக அவங்க வந்து ரொம்ப இச்சைகளுக்கு முக்கியம் கொடுக்குறவர்களா, ஒரு பயபக்தி இல்லாதவர்களா, கிட்டத்தட்ட குடி கூத்து இது மட்டுமே அவங்களுடைய முழு நேரமாக ஒரு தொழிலாகவே வச்சிருக்கக்கூடிய ஒரு மகா பாவிகளாக இருந்தாங்க. லோத் வந்து ஆபிரகாமை விட்டு போயிட்டான். ஆனால் ஆபிரகாம் இப்போ தனியாயிட்டான். ஆனால் அவ கூட யார் இருக்காரு, கர்த்தர் இருக்கார். அப்போ ஆண்டவர் அவங்க கூட பேசுறார். உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ இருக்கிற இடத்துல இருந்து வடக்க பார், தெற்க பாரு, கிழக்க பாரு, மேற்க பார், எங்க வேணா நோக்கிப்பார் அப்படின்றார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் அப்படின்றார். இவரை வந்து என்ன பண்ண சொல்றாரு, நீ எவ்வளோ தூரம் எங்க வேணா பாரு, எவ்வளோ தூரம் வேணா பாரு, நீ பார்க்குற எவ்வளோ தூரம் பார்க்குறியோ அவ்வளோ தூரத்துக்கு உன்னுடைய ஜெனரேஷனை நான் வந்து வாழ வைப்பேன். நீ எவ்வளோ தூரம் கேட்குறியோ அந்த தூரத்துக்கு நான் உன்னுடைய ஜென்ரேஷனை கொடுக்குறேன். ஏன்னா கடவுளுக்கு இவன் மேலே அதீத மரியாதை வந்துச்சு. ஏன்னா இந்த பாலைவன பகுதியில் கூட தன்னுடைய அண்ணனும் சகோதரனுடைய பையன், அதை இவர் தான் வந்து அவரை வளர்க்குறாரு. ஆனால் அந்த சகோதரர் வந்து இறந்துட்டார். அதனால இவர் மேலே ரொம்ப பாசம் இருக்கு. லோத்துடைய அண்ணன் தானே ஆனால் அவர் இறந்துட்டாரு. அதனால லோத்தை வந்து தன் சகோதரனை போல தான் பார்க்குறாரு. ஆக்சுவலி இவர் வந்து அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரியப்பா மாதிரி. ஆனால் அவர் வந்து சகோதரனை பார்க்கக்கூடிய ஆபிரகாம் அவன் சண்டை போட்டோன்னே அவன்கிட்ட சண்டை போடாமல் உனக்கு எது வேணுமோ எடுத்துக்க அப்படின்னு சொன்னோடனே கர்த்தருக்கு இவன் மேலே அதீத மரியாதையும், இப்படி ஒரு இந்த ஜென்ரேஷனில் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு மனுஷனா இவனுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரே இறங்கி வந்து ஆபிரகாமை வந்து உன்னுடைய சந்ததியை இந்த பூமி ஃபுல்லாக பெருக பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இங்க எல்லாமே நீங்க பாருங்க, ஆபிரகாம் இப்போ அங்க இருந்து நீ சொல்றாரு, எழுந்து நீ எவ்வளோ தூரம் நீளம் அகலம் எம்மட்டும் நடந்து தெரியும், எவ்வளோ தூரம்னா நீ ஸ்ட்ரெயிட்டா போ, லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, எவ்வளோ தூரம் வேணா தெரியும், நீ எவ்வளோ தூரம் போறியோ அவ்வளோ தூரத்துக்கும் நான் உனக்கு அந்த தேசத்தை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஆபிரகாம் அங்கிருந்து எழுந்து போய் கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் நடந்து போய் எபிரோன்ற ஒரு மம்ரேயின் சமபூமிக்கு போயிட்டு அங்கே போய் குடியேறினான். ஆனால் இங்கே பாருங்க, ஆபிரகாம அவன் எங்கே போனாலும் கூடாரத்தை போட்டோன்னே செய்யக்கூடிய முதல் வேலை என்ன, இங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறான். எப்பவுமே இது வந்து லோத்தும் கடந்து போனா அந்த இடத்துல எதுவுமே மென்ஷன் பண்ணவே முடியல. பாருங்க, லோத்து அந்த இடத்துக்கு போயிட்டு பலிபீடமே கட்டல. சோதோம் குமோரா போயிட்டு அவர் ஜாலியாக ஒரு வாழ்க்கை இவர் கூடவே இருக்கிறான், ஆபிரகாம் கூடவே இருந்திருக்கான், ஆபிரகாமுடைய வாழ்க்கை முறை தீரியும் அவன் கற்றுக் கொடுத்துருக்கான். ஆனால் லோத்து அங்கே போய் என்ன பண்ணா, அந்த பொல்லாத ஜனங்கள் கூட குடியிருக்க ஆரம்பிச்சான். ஆனால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்ததோ பெரிய ஆசீர்வாதம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 3 பெரிய ரிலிஜன்ஸ், கிறிஸ்டியானிட்டி, யூத மதம், இஸ்லாம் மதம், இது 3மே வந்து ஆபிரகாமிக் ரிலிஜன் தான் சொல்லுவாங்க.
நீங்கள் இந்த 3 ரிலிஜனையும் சேர்த்து இன்னைக்கு வரைக்குமே எண்ணவே முடியாது. அவ்வளோ ஜனங்கள், அவ்வளோ பேரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, நான் ஆபிரகாமின் பிள்ளை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பைபிள் வாசிக்கிறவனால இருந்தாலும் சரி, தன்னாக்குன்னு சொல்லக்கூடிய யூதருடைய பைபிள் வாசிக்கிறவனா இருந்தாலும் சரி, முஸ்லீம்ஸோட குரான் வாசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே நான் ஆபிரகாமின் சந்ததியும் தான் அவங்க ப்ரேயர்லேயே இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பிளெஸ்ஸிங்ஸை வாங்கி கேட்டு கொடுக்கல கடவுள். அவருடைய குணத்தை பார்த்து இறைவனே அவனுக்கு அருளப்பட்டது. இன்னைக்கு வரைக்குமே நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியை தான் வாழ்றோம். நம்முடைய தகப்பனா ஆபிரகாமும் இருக்கார். ஆமென்.